ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் பேக் டு our சேனல் TNPSC சென்ட்ரல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா பாலிட்டி நோட் மேக்கிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். பாலிட்டிக்கு நம்ம படிக்கிறதுனா எப்போயுமே இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்னால் நம்ம படிக்கிறது லக்ஷ்மிகாந்த் தான் படிக்க ஆரம்பிப்போம். ஸோ லக்ஷ்மிகாந்த் படிக்க ஆரம்பித்தோம்னா அது ரொம்ப பல்கான புக்கு. அது என்ன தான் படித்தாலும் திரும்ப திரும்ப படிக்கிறப்ப அதில் புதுசாக நம்ம நிறையா கற்றுக்கிற மாதிரி இருக்கும், நிறைய கான்செப்ட்ஸ் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அது எக்ஸாம் டைமில் நம்ம எடுக்கிறப்போ அந்த புக்கை எடுத்து நம்ம படிக்கிறப்போ பார்த்தோம்னா நார்மல் டைமில் படிக்கிறப்போ ஓகே ஃப்ரீயாக படிக்கலாம் அப்படின்னு படிப்போம். பட் எக்ஸாம் டைமில் ரிவைஸ் பண்ணலான்ட்டு எடுத்தோம்னா அது ரொம்ப பல்கியான புக்குங்கிறனால நம்மளுக்கு என்ன தான் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் படிக்க நம்மளுக்கு தோணாது. ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணுவோன்னா இனிஷியலாக நம்ம படிக்கிறப்பவே 2-3 டைம் படிச்சுட்டு ஒரு ஃபேர் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஒரு அந்த 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 டாபிக்ஸ்லாம் புரிகிற மாதிரி ஒரு ஃபேர் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். இது என்னோட பாலிட்டி நோட்ஸு. நான் 4 இயர்ஸ்க்கு முன்னாடியே இதை எடுத்து வச்ச நோட்ஸு. ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா இந்த பாலிட்டி லக்ஷ்மிகாந்தையே சேர்த்து இந்த மாதிரி 2 நோட்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எப்போ நான் படிக்கிறதுனாலும் நான் எப்பயுமே நம்ம ஸ்கூலில் படிக்கிறதுக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஸ்கூல் படிக்கிறப்போ ஜென்ரலாக புக்லேயோ இல்லை ஏதாவது ஒரு ஃபேர் நோட்ஸ் எடுத்து வச்சுருப்போம். அதை ரிப்பீட்டடாக படிச்சுட்டு இருந்தால் நம்ம ஓகே போதும். ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, திரும்ப இப்போ நம்ம ஒரு ஃபேர் காப்பி எடுத்து வச்சிட்டோம்னா அது திரும்ப நம்ம படிக்கிற ரிவைஸ் பண்ணி படித்து முடிக்க என்ன ஆகும்னு என்ன பண்ணணும்னா நம்ம அந்த நோட்ஸை ஷார்டன் பண்ணிக்கிட்டே வரணும். இது ஃபஸ்ட்டு ஒரு ஃபேர் காப்பி எடுத்துட்டோம்னா இன்னும் 2-3 டைம் ரிவைஸ் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து இன்னொரு ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஷார்ட் நோட்ஸ் வச்சு படிக்கிறப்போ இன்னும் திரும்ப ரிவைஸ் பண்ணுறப்போ அந்த நோட்ஸை இன்னும் ஷார்டன் பண்ணி எடுக்கணும். ஸோ இதுதான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் ஒரு நார்மல் ஒரு ஸ்கூல் எக்ஸாமுக்கும் நம்ம ப்ரிப்பரேஷன் இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் பாலிட்டிக்கு நான் எடுத்த நோட்ஸ் காமிக்கிறேன். இது நான் 2019 எடுத்த நோட்ஸ். இது எப்படி எடுக்கலாங்கிறத தான் காமிக்கிறேன். எப்படி வேணாலும் நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் நீட்டாக எடுங்க. எப்படி எடுத்தாலும் உங்களுக்கு படிக்கிற மாதிரி எடுங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு எழுதிக்கலாம். எந்த சாப்டர் படித்தாலும் அதை நீட்டாக புரிகிற மாதிரி எழுதுங்க. ஸோ ஒரு சப்போஸ் நீங்கள் எப்போ படித்தாலும் இந்த நோட்ஸை ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ஃபஸ்ட்டு ரீடிங் என்ன பண்ணணுன்னா, பாலிட்டி புக் லக்ஷ்மிகாந்தை படித்து அதில் இருக்க கான்செப்ட்ஸ்லாம் புரிஞ்சு ஒரு நோட்ஸாக இந்த மாதிரி ஃபேர் காப்பி எடுத்து வைங்க. உங்களுக்கு ஃபுல் நோட்ஸ் தெரியுதான்னு தெரியல. ஓகே, தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி டேபிள் மாதிரியெல்லாம் போட்டு நோட்ஸ் எடுங்க. புக்கிலேருந்து நம்ம நோட்ஸ் எடுக்கிறப்போ உங்களுக்கு சிம்பிளாக எப்படியெல்லாம் புரியுமோ அந்த மாதிரி நோட்ஸ் எடுங்க. இந்த மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டிக்கான்ஸ் கூட நடுவில் ஒட்டி வச்சுக்கலாம். நீங்கள் நோட்ஸ் மேக்கிங்கிறது இப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு கிடையாதுங்க. நீங்கள் உங்களுக்கு எது செட் ஆகும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் உங்களோட ஓன் வேல நோட்ஸ் எடுங்க. இப்போ நான் காமிக்கிறது ரெஃபரன்ஸ். இது எனக்கு செட் ஆகும். ஸோ உங்களுக்கு நோட் மேக்கிங் எப்படி செட் ஆகுமோ அந்த மாதிரி நோட்ஸ் எடுங்க. பட் பாலிட்டி என்ன கேட்டால் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் படிக்கிறீங்கன்னா அந்த புக்கிலேருந்து ஒரு உங்களுக்கு கான்செப்ஷுவலாக புரிகிற மாதிரி ஒரு தனியாக ஒரு ஃபேர் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த நோட்ஸை ரிப்பீட்டடாக படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா திரும்ப புக்கை படிக்கிறப்ப புக்கில் ஃபுல்லாக பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஆர்கனைஸ்டாக மைண்டில் ஃபிக்ஸ் ஆகாது. இந்த மாதிரி நோட்டில் வேர்ட்டிக்கலாக இப்படி கலர்ஃபுல்லாக நம்ம நீட்டாக எழுதுனா போதுங்க. நீட்டாக ஒரு 2-3 பென்னு யூஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு பாலிட்டி மேலேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். எப்போ படிக்கணுன்னாலும் உங்களுக்கு டக்குன்னு படிச்சிடலாம். இப்போ இதெல்லாம் பாருங்கள், இன்டர்ஸ்டேட் கவுன்சில்ஸ்னால் நான் அது பேராகிராஃபாக புக்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் குட்டி குட்டி டயக்ராம்ஸாக போடலாம். ஸோ டயக்ராம்ஸ் போட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ படிக்கிறப்ப டக்குன்னு ஒரு 2-3 பேஜ் நீங்கள் புக்கில் படிக்கிற கான்செப்டை ஒரே ஒரு ஃபிகரில் நீங்கள் படிச்சிடலாம். மீனிங் புரிஞ்சிடும். இந்த மாதிரி டேபிள் மாதிரி லைக் 2 காலம் மாதிரி போட்டு கூட எடுக்கலாம். எந்தெந்த மாதிரி டயக்ராம்ஸ்லாம் நம்ம நோட்ஸ் மேக்கிங் எடுக்கிறப்போ போடலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன்.
ஸோ இந்த மாதிரி 2 மாதிரி டிஃப்ரென்ஸு, எஃப்ஆருக்கும் எஃப்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, இந்த எஃப்டி எல்லாம் படிக்கிறப்போ இது வந்து எனக்கு வந்து லைக் என்ன சொல்கிறது, கீ டேர்ம்ஸ் மாதிரி எனக்கு க்ளூ மாதிரி நிமோனிக்ஸ் மாதிரி வச்சு படிக்கிறதுக்காக அங்கேயே சைடில் எழுதியிருக்கேன். எவ்வளோக்கு எவ்வளோ நீட்டாக பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அந்த கஷ்டமான சப்ஜெக்ட் கூட ஈஸியாயிரும். இது வந்து பார்த்தோம்னா சிம்பிள் மெஜாரிட்டி, எஃபெக்டிவ் மெஜாரிட்டி டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபார்முலா மாதிரி போட்டு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, எப்பப்போ யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நம்ம டயக்ராம்ஸ் கூட போட்டுக்கலாம். பாலிட்டி வந்து எப்படி படிக்கணும், எந்த சாப்டர்லேருந்து படிக்க ஆரம்பித்தா ஒரு மாதிரி சீரீஸாக, அதாவது கண்டினியூட்டி இருக்கும். நம்ம புக்கில் லக்ஷ்மிகாந்த் புக்கில் பார்த்தோம்னா ஒவ்வொரு சாப்டர் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒரு கண்டினியூட்டி இருக்காது. ஸோ எந்த சாப்டர் ஃபஸ்ட்டு படிக்கணும், செகண்ட் படிக்கணும், அந்த க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் வேணால் அதுவும் இன்னொரு வீடியோ நான் மேக் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எப்படி படித்தா சிம்பிளாக இருக்குமோ அப்படி படிங்க. படிக்கிறதுல வந்து இந்த மாதிரி படித்தாதான் மார்க் வாங்க முடியும், ரேங்க் வாங்க முடியும் அப்படின்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கு எப்படி படித்தா உங்களுக்கு புரியுமோ அந்த மாதிரி படிக்க ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நோட்ஸ் எடுக்கலாம் நீங்கள். இந்த மாதிரி 2 காலம் போட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி. இது வந்து சிஎம்பிஎம், இது ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேஷன் ரெண்டையும் படிக்கிறப்போ பிஎம் படிக்கிறப்பே சிஎம்மையும் வந்து தனியாக படிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நோட்ஸ் மேக்கிங்கில் இந்த மாதிரி டயக்ராம்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணி படிக்கலாம். நான் மேக்ஸிமம் வந்து ப்ரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் இந்த மாதிரியெல்லாம் வந்து படிக்கிறப்ப வந்து ரெண்டையுமே ஒன்றா படிப்பேன். ஒன்றா படித்து இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன்னா இதையே வந்து நான் திரும்ப திரும்ப இதையே படிக்கிறப்போ எனக்கு வந்து புக்கில் போய் படிக்கிற எனக்கு தேவைப்படாது. பிரசிடெண்ட், கவர்னர் இதெல்லாம் வந்து நான் படிக்கிறப்பவே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சிருவேன். இதெல்லாம் வந்து முக்கியமான இதெல்லாம் பாக்ஸ் பண்ணிக்கலாம். முக்கியமானதை மட்டும் காமிக்கிறேன். இந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டுக்கலாம். பார்டனிங் பவர் வந்து பிரசிடெண்ட்க்கும் கவர்னருக்கும் டிஃப்ரென்ஸ்லாம் இந்த மாதிரி சிம்பிளாக போட்டு படிச்சுக்கலாம். புக்கில் வந்து பேராவாக பெருசாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி நீங்கள் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கலாம். உங்களுக்கு நோட்ஸை பார்த்தா பெருசாக இருக்க மாதிரி தான் தெரியும். பட் எனக்கு இந்த மாதிரி எடுத்து நான் ஒரு ஃபேராக ஒரு கிளாஸ் நோட்டு டீட்டெயில்டாக நானே எடுத்து வச்சுக்கிட்டனால எனக்கு திரும்ப திரும்ப இது படிக்கிறப்போ எனக்கு சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு 2-3 டேஸ்லேயே கம்ப்ளீட்டாக வந்து எனக்கு முடிச்சிருவேன் அந்த நோட்ஸை. இதிலேருந்து நான் திரும்ப இன்னொரு ஷார்ட் நோட்ஸ் எடுத்திருப்பேன். ஏன்னா வந்து இது எக்ஸாம் டைமில் படிக்கிறதுக்கு அதை படிப்பேன். ஸோ அந்த ஷார்ட் நோட்ஸில் வந்து இதை விட கம்மியாக நோட்ஸ் எடுத்திருக்கப்போ வந்து ஒரு சில கான்செப்ட்ஸ்லாம் புரியாதப்போ திரும்ப நான் கிளாஸ் நோட்ஸ்க்கே இந்த நோட்ஸ்க்கு வந்து நான் வந்து புரியாத கண்டென்ட்லாம் திரும்ப கிளாரிஃபை பண்ணிப்பேன். இந்த மாதிரி அப்பப்போ ஸ்டிக்கி நோட்ஸ்லாம் கூட ஒட்டிக்கலாம். முக்கியமான விஷயத்தை மட்டும் காங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸுங்கிறது பாருங்கள், டயக்ராம் மாதிரி இப்படி போட்டுக்கிட்டோம்னா ஒரு ஹைரார்கி மாதிரி போட்டுக்கிட்டோம்னா இந்த டயக்ராம் வச்சே ஈஸியாக புரிஞ்சிடும். அந்த ஒரு சைடு ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க புக்கில், அதை கம்பைல் பண்ணி இப்படி நான் எடுத்துக்கிட்டேன். இதிலேருந்தே எனக்கு புரிஞ்சிடும் அதோட கான்செப்ட் என்னன்னு சொல்லிட்டு. இப்போ கிச்சன் கேபினெட்னா என்ன, கேர்டேக்கர் கவர்மெண்ட், ஷேடோ கேபினெட், இந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை வேறு எப்படியெல்லாம் நீங்கள் படிப்பீங்க, பாலிட்டியை நீங்கள் எப்படி படிக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களோட வே ஆஃப் லேர்னிங்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யாராவது பிகினர், யாருக்காவது வந்து பாலிட்டி படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேஷ்னல் இந்த கான்ஸ்டியூஷனல் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்லாம் படிக்கிறப்போ
இந்த மாதிரி 2 பாடிஸையும் வந்து இப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுக்கிறது. இதெல்லாம் அப்பப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு படிக்க போர் அடிக்கிறப்போ இந்த நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்னா நீங்கள் அவங்களோட வெப்சைட் போய் பார்த்துட்டு அவங்க வந்து அவங்களோட லோகோ வந்து இது தாங்க அவங்க லோகோ இந்த மாதிரிலாம் எழுதிட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸாம் அப்போ சம்டைம்ஸ் ஒரு மெயின்ஸ்க்கு எதாவது எழுதுறீங்கன்னா அவங்களோட லோகோ கூட நீங்கள் போடலாம். இந்த மாதிரி தான் அவங்க வெப்சைட்டில் இருக்கிற ஏதாவது சம்திங் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். இந்த மாதிரி கோட் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அவங்களோட லோகோ இது தான், உங்களோட ஆஃபீஸ் நியூ டெல்லியில் இருக்குது, இந்த மாதிரிலாம் வந்து பாக்ஸில் சிம்பிளாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் எஃபெக்டிவாக மார்க் கிடைக்கும். ஹியூமன் ரைட்ஸ் டே அப்பப்போ படிக்கிறப்போ வந்து ஏதாவது நியூஸில் வந்து ஏதாவது பார்க்குற விஷயம் இருந்ததுன்னா நான் வந்து அப்படியே எழுதி வச்சுக்குவேன். ஸ்டாண்டிங் கமிட்டி ராஜ்யசபாவில் இவ்வளோ இருக்குது, லோக்சபாவில் எத்தனை இருக்குது அப்படிங்கிறது. இந்த லெசன்லாம் மேக்ஸிமம் படிக்கவே மாட்டோம், வேண்டாம் இது என்னது அப்படின்ட்டு விட்டுருவோம். பட் மேக்ஸிமம் மெயின்ஸ் கொஷின்லலாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ்லேருந்து நிறையா கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால் வந்து இந்த மாதிரி அந்த லெசன் அந்த ஹோல் லெசனை கம்பைல் பண்ணி நான் நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஈஸியாக இருக்கும், எப்பயுமே படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்னால் என்ன, இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, எஸ்டிமேட் கமிட்டி, அது நீங்கள் வந்து இந்த மாதிரி அனாலிசிஸ், இந்த மாதிரி அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அதுக்கெலாம் நீங்கள் தனியாக போய் எங்கேயும் பார்க்க தேவையில்ல. இதை புக்லேயே கொடுத்துருக்காங்க. எஸ்டிமேட் கமிட்டினா அதில் என்ன லிமிட்டேஷன்ஸ் என்னென்னு புக்லேயே கொடுத்துருப்பாங்க. அதை தனியாக 2 பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அதையே ரிப்பீட்டடாக படிங்க. புதுசாக வந்து நம்ம வெப்சைட்லலாம் போயிட்டு புதுசாக இதோட சேலஞ்சஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் படிக்க தேவையில்ல. அப்புறம் இது வந்து ஃபெட்ரல் யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் டிஃப்ரென்ஸு. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், இப்போது எமர்ஜென்சி சாப்டர்லாம் வந்து நம்ம படிக்கிறதுக்கு ஹெசிடேட் பண்ணுவோம், படித்தாலும் அது கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நோட்ஸ் டக்குன்னு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இதில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளாக எடுத்திருப்பேன் இதோட கான்செப்ட் என்னன்னு சொல்லிட்டு. அதனால் எப்பயுமே நான் படிக்கிறப்போ இங்கே தான் படிப்பேன். வித்தின் ஒரு 1 ஹவர்லேயே அதை முடிச்சிடலாம். 1 hour to 45 minutes டக்குன்னு இதை முடிச்சிருவேன். ஏன்னா வந்து ஈஸியாக அங்கே நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கனால. இந்த மாதிரி நீங்கள் இப்படி கூட போட்டுக்கலாம். கோலம் மாதிரி பிரிச்சுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சது. ஒரு 7 சைட்ஸ் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இந்த இவ்வளோ சைட்ஸ் தான் நேஷ்னல் இந்த டோட்டலாக டைப்ஸ் ஆஃப் எமர்ஜென்சிக்கே டோட்டலாக இவ்வளோ தான். இந்த மாதிரி நீங்களும் எடுத்து பாலிட்டி லக்ஷ்மிகாந்தை இப்படி படிக்க ஆரம்பிங்க. இதுவும் அதே மாதிரி தான். இதில் சுப்ரீம் கோர்ட்டு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிச்சிருப்பேன், நோட்ஸ் எடுத்திருப்பேன். காமிக்கணும்னு நினைக்கிறேன். பார்லிமெண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் கம்பேர் பண்ணி தான் படிச்சிருப்பேன். பெரிய லெசனை கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக படிச்சிடலாம்.
இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உங்களுக்குன்னே ஒரு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சிட்டிசன்ஷிப் லெசனு எஃப்ஆர் இதெல்லாம் உங்களுக்கு பெருசாக இருக்க மாதிரி தெரியும். ஒன்ஸ் உங்களுக்கு புரிகிற மாதிரி நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ நான் பாலிட்டி படிக்கிறப்போ அந்த 2 நோட்ஸ் படித்தா போதும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி பாலிட்டி என்னென்ன சாப்டர்ஸ் வைஸ் எந்தெந்த சாப்டர்லேருந்து ஆரம்பிக்கணும், எந்த மாதிரி படித்தா வந்து ஈஸியாக புரியும் அப்படிங்கிறது வந்து பற்றி வீடியோ பார்க்கலாம். நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் நீங்கள் பாலிட்டி படித்தாலுமே வந்து அந்த கரெக்டாக வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா பாலிட்டியில் நம்மளுக்கு ஈஸியாக புரியும், ஆனால் திரும்ப திரும்ப மறந்துடும். அதுதான் வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கும். ஸோ அதனால் நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க. ஈஸியாக வந்து உங்களுக்கு பாலிட்டி வந்து டக்குன்னு வந்து ஒன்ஸ் எக்ஸாம் வந்துருச்சுன்னா வந்து டக்குன்னு இந்த நோட்ஸ் இருந்ததுன்னா டக்குன்னு அதை படிச்சுட்டு அதை ரிப்பீட்டடாக வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஸோ நம்ம சேனலில் வந்து டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு கண்டென்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ உங்களோட படிக்கிற ப்ரிப்பரேஷனில் வந்து என்னென்ன டவுட்ஸ் இருக்குங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறோம். தேங்க்யூ.